வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியாக படம் பார்க்க வரும்போது ஒரு 2000 ஆயிடுது. பார்க்கிங் சொல்றாங்க, அதுக்கு தனியாக 100 ரூபீஸ் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் 22 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 22 வருஷமா மாறாத ஒரு சூழல் பத்தி நீங்க சடனா என்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் சரி உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், உங்களுக்கு கம்மி ஆயிடும்ல, அதுக்கு தவிர நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நீங்களும் அனுப்பலாம், நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறேன். இல்ல சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார், அவங்க பரம்பரையா டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார். பாப்கார்னுக்காக தியேட்டருக்கு வரதை நிறுத்திடல, நீங்க நிறுத்திருக்கலாம், அவங்க நிறுத்தல. ஸோ எனக்கு என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. இல்ல எனக்கு இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் புரியல. இல்ல நான் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லவே. சரி சார், உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, படம் பிடிக்கலாம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நான் அது ஆக்சுவலா அது வந்து ஒரு யூனியனா சம்மந்தப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு எங்களோட படம், எங்க படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்க, ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்கள் பேச முடியாதுல்ல, அது அவங்க யூனியன்ல எடுக்கிற முடிவு. இல்லை, நாங்கள் எடுத்த முடிவு இல்லை, நாங்கள் உங்களை வராதுன்னு சொல்லல. யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை மரியாதை கொடுத்து நீங்க வராமல் இருக்கீங்க, அதான் சொன்னல. இது ரெண்டுத்தையும் நான் இல்லையே. அப்போ அவங்க தானே டாப். கோர்ட் சொல்லியிருக்கிறது வந்து ரிவ்யூ நம்ம பண்ணாம கூடாது, தியேட்டர்ல போய் எடுக்கவே கூடாது அப்படின்றது கோர்ட்டுக்கே போனது. அது இவங்கள அசோசியேஷன் டிசைட் பண்ணதா. சார் நான் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான். நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா. நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் போய் கருத்து சொல்லலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது, பட் நாங்கள் சொல்கிறது அதுதான். நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அதுதான் சொல்ல போகிறீங்க. அதில் எந்த ஒரு தடையும் இல்லைல்ல. பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேட்கறது தப்பு இல்லையா. பாப்கார்ன் செலவுக்கும் நானும் என்ன சார் பண்றது? ஹீரோக்கள் மேல குற்றச்சாட்டு, அவங்க நல்லா நடிக்கணும் தான், நல்லா நடிக்கலன்னு குற்றச்சாட்டு வரலாம் சார். புரியல சார். சார் அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவன் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார். அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும், அது கணக்கு கிடையாது இல்லையா. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை பார்க்க வாங்க, படத்தை ரிவ்யூ பண்றது உங்களோட ரைட்ஸ். நீங்க யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அதுவும் நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுவீங்க. நல்லா இருந்தா இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. அப்படியே சொல்லுங்க, உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்க உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கோங்க சார். நான் பிறந்ததுன்னு பேசிட்டு இருக்கேன் சார். அதை நீங்க நல்லா பேசுறீங்க நீங்க சொல்றீங்க, நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க.